நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, பேடன் பவல் அவர்கள் நிறைய புத்தகங்கள், கட்டுரைகள், கடிதங்கள் அவருடைய காலத்தில் நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் உங்களுடைய அம்மாவுக்கு நிறைய எழுதியிருக்கிறாரு, ஆஃபீஸர்ஸ்க்கு எழுதியிருக்கிறார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு எழுதியிருக்கிறாரு, ஸ்கவுட்ஸ்க்கு நிறைய எழுதியிருக்கிறாரு. அதில் யான்ஸ் ஃபார் ஸ்கவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன மெசேஜ் தலைப்புகளில் கடிதங்கள் போல் நிறைய எழுதியிருக்கிறது. அப்படி ஒரு தொகுப்பே இருக்கிறது, யான்ஸ் ஃபார் ஸ்கவுட்ஸ். நீங்கள் இணையத்தில் தேடினீங்கன்னா கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த யான்ஸ் ஃபார் ஸ்கவுட்ஸுங்கிற தொகுப்பில் உள்ள ஒரு பகுதியில் வென் டஸ் எ ஸ்கவுட் ஓப்பன் ஹிஸ் மவுத் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எப்பொழுது ஸ்கவுட்டு வாயை திறக்கணும், திறக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறேன். பொதுவாகவே நம்ம ரன்னிங் போகும்பொழுது, மார்ச்சிங் போகும்பொழுது, ஜாகிங் போகும்பொழுது இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாயை திறந்து மூச்சு விடுவோம். அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார், வாய் மூடி இருக்கணுங்கிறார். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியில் இருக்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் வாயை திறந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வேலையை பார்க்கக்கூடாது, வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த கருத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் யாராவது நிறைய சில்லித்தனமான கொஸ்டின்ஸ் வளவளன்னு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, டஸ் நாட் ஆன்சர் டூ மெனி சில்லி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறார். அப்போ என்னென்னா, அப்போ வாயை திறக்கிறதுனா என்ன, தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று சொல்கிறார். கடைசியை முத்தாய்ப்பு வச்ச மாதிரி அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இரவில் தூங்கும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார். பேடன் பவல் அவருடைய எக்ஸசைஸில் சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மூக்கு வழியாக தான் இன்ஹேல் பண்ணணும், வாய் வழியாக தான் எக்ஸ்ஹேல் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் செய்யும்பொழுது சொல்லியிருக்கிறார். அதே போல் இரவிலே தூங்கும் பொழுது நம்ம வாயை மூடி தூங்க வேண்டும், வாயை திறந்துக்கிட்டு தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க, ட்ரிங்கிங் ஆல் த ஜெர்ம்ஸ் ஆஃப் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறார். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் உள்ளே விழுங்குகிறோம் வாய் வழியாக சுவாசிப்பதினாலே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மைதானே அது. மூக்கால் வழியாக சுவாசித்தா கூட அப்பப்போ அந்த ஃபில்டர் பண்ணுறது கொள்வது அதெல்லாம் கொஞ்சம் சில தடைகள் இருக்கும். வாய் வழியாக காற்றை உள்ளிழுக்கும் பொழுது நிறைய கிருமிகள் உள்ளே போகும், நிறைய சிக்னஸ் நமக்கு வரும். அப்புறம் என்ன நினைக்கிறாரு, தூங்கும் பொழுது வாய் வழியாக மூச்சு விட்டு தூங்கினோம்னா ட்ரையிங் மவுத், வாய் காஞ்சிரும், தாகம் எடுக்கும், மேக்கிங் தேர்ஸ்டி. முக்கியமானது என்ன வந்துடும், வாய் வழியாக சுவாசிக்கிற பழக்கம் இருந்தால் ஸ்னோரிங் வரும்னு சொல்கிறார், குரட்டை விடுதல் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த குரட்டை விடுதல் என்பது வாய் வழியாக சுவாசிப்பதினாலே வருவதுதான் என்பதை தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கு ஒரு சேயிங் சொல்கிறார், எ ஸ்கவுட் ஹூ ஸ்னோர்ட் அட் நைட் வுட் நாட் பி எ ஸ்கவுட் ஃபார் அ லாங். ஒரு ஸ்கவுட்டாக இருக்கிறவன், அது இப்போ இருக்கிற பாய் ஸ்கவுட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், ஆர்மி ஸ்கவுட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். அவர் சொல்லக்கூடிய கருத்து, இரவில் குரட்டை விடக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு ஸ்கவுட்டுக்கு இருந்ததுன்னா நீண்ட நாளைக்கு அவர் ஸ்கவுட்டாக இருக்க முடியாது, ஸ்கவுட்டாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஸ்கவுட்டாக இருக்கணும்னா ஃபிசிக்காக என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கணும், எவ்வளோக்கு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய சொல்லுறாரு பாருங்க. இல்லை, மூச்சு விடுறதுல வாய் வழியாக மூச்சு விடக்கூடாதுங்கிறது இவ்வளோ செய்திகள் சொல்கிறாரு பாருங்க. கடைசியாக ஒரு ஃபுட் நோட்டோட முடிக்கிறார். என்ன முடிக்கிறார் அப்படின்னா, எ லிசனிங் எனிமி ஃபைண்ட் ஹிம். ஆர்மியில் இருக்கிற ஸ்கவுட்டுக்கு அந்த காலத்தில் சொல்லி, உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய எனிமி நீ தூங்கும்பொழுது குரட்டை விடுவனாக இருந்தால் உன்னை அடையாளம் கண்டு விடுவான், ஈஸியாக உன்னை பிடிச்சிருவான், உன்னை கொன்னுடுவான், நீ அழிச்சிருவான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஒரு வேடிக்கையாக ஒரு வாசகம் சொல்கிறார் பாருங்க, we must put on his gravestone. அதாவது அவன் இறந்துட்டான்னா அவனுடைய கல்லறையில் இந்த வாசகத்தை எழுதி வைக்கலாமா. என்ன எழுதி வைக்கலாமா, டைடு த்ரூ ஸ்னோரிங், குரட்டை விடுவதால் இறந்தவன் என்று எழுதி வைக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக ஃபன்னாக ஒரு கருத்து சொல்கிறார். இவர் சொல்கிறது ஃபன்னாக இருந்தாலும் சயின்டிஃபிக்காக
ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக உள்ள பழக்க வழக்கங்கள் படி பெரிய டாக்டர்ஸ் யார் வேணாலும் கேளுங்களேன், வாய் வழியாக சுவாசிக்கிறது நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஸ்கவுட்டர்ஸ் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த பழக்கங்கள் இருந்தாலும் கூட இதற்கு பிறகு தூங்கும் பொழுது மற்ற வேகமாக ஓடும் பொழுது வாயை மூடி மூக்கு வழியாக சுவாசித்து தூங்குவது நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமாரன்.